நிறைய இன்டர்வியூல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் ஒன்லி லெட்டர்ஸ். இந்த ப்ராப்ளமை 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். 100 days 100 ப்ராப்ளம் சால்விங் சேலஞ்சில் நம்ம டே 27 இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஆல்ஃபபெட்டை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். மற்ற எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் அதே பிளேஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1ல் AB-CDன்னு கொடுத்துருக்காங்க. தென் அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா DC-BAன்னு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளமை நம்ம 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமை 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து செக் இஃப் கேர் இஸ் ஆல்ஃபான்னு செக் பண்ணுவோம். அப்படி ஆல்ஃபபெட்டாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டெப்பில் ஸ்வாப் பண்ணுவோம். அவ்வளோதான். இனிஷியலாக ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரைவாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். தென் வந்து லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் செட் பண்ணிடுவோம். லெஃப்ட் ஈக்குவல் டு 0, ரைட் ஈக்குவல் டு n-1 12ன்னு செட் பண்ணிடுவோம். தென் லெஃப்ட் இருக்கிறதும் ரைட் இருக்கிற கேரக்டரும் வந்து ஆல்ஃபபெட்டான்னு பார்ப்போம். ஆல்ஃபபெட்டாக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுவோம். அப்படி இல்லைனா மூவ் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஏவும் ஜேவும் வந்து ஆல்ஃபபெட்டான்னு பார்க்குறோம். ஆல்ஃபபெட் தான். ஸோ ஜேவும் ஏவும் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிடுவோம். தென் எல்லும் மூவ் ஆகும், ஆரும் மூவ் ஆகும். ஸோ எல் வந்து 1 ஆயிரும், ஆர் வந்து -1 அப்படிங்கிறப்ப 11 ஆயிரும். அகைன் செக் பண்ணி பார்ப்போம் எல் வந்து ஆல்ஃபபெட்டா அப்படின்ட்டு. இல்லை அப்படிங்கிறப்ப மூவ் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் மூவ் பண்ணி செக் பண்ணி ஸ்வாப் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதுதான் அதோட கோட். வாங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 0 millisecond ரன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு ஜஸ்ட் கோடிங் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.